கிடையாது, நான் உன் தேவன். திகைப்பு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சடனாக ஒரு காரியம் நடக்கும்போது அதனால உண்டாகிற அதிர்ச்சி கலந்த ஒரு குழப்பமும் பயமும் தான். வேதத்திலையும் ஆகார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க. ஆபிரகாம் சடனாக ஒரு போக சொல்லிட்டாரு. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைத்து போய் பயத்தில் ரொம்பவே குழம்பு இருந்தாங்க. அவங்களை கேட்க கூட யாருமே இல்லை. ஆனால் அவங்க திகைப்பை புரிஞ்சுக்கிட்ட தேவன் இனி வாழ முடியாது, மரணம் தான் அப்படின்னு நினச்ச அவங்களுக்கு வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்து வழி உண்டு பண்ணுங்க. அதே தேவன் தான் இன்னைக்கும் நம்மளோட திகைப்பையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஸோ மனுஷனோட நிலையில போய் ஒதுங்கிறத விட்டுட்டு ஆண்டவர் பக்கமே இருப்போம், அப்பா கூடயே இருப்போம். நம்ம திகைக்கிற காரியத்தில் அவர் நம்மளுக்கு பக்கபலமாக இருப்பார். God bless you.